விவேகானந்தரோட ஒரு பொன்மொழியில இப்படி சொல்லியிருக்கு. இதை நான் என்னோட 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சேன். ஆஹ் பணம் மனிதனை உண்டாக்கவில்லை, மனிதன் தான் பணத்தை உண்டாக்கினான். இது கேட்கறதுக்கு ஒரு நார்மலான கோட் மாதிரி இருக்கலாம், நார்மலான ஒரு பொன்மொழி மாதிரி இருக்கலாம். ஆனா இதை நல்லா ஆழமா நீங்க தியானிக்கிறப்போ, பணம் மனிதனை உண்டாக்கவில்லை, மனிதன் தான் பணத்தை உண்டாக்கினான், நிறைய விஷயத்தோட கனெக்ட் ஆகும். ஸோ அதனால ஜெயிக்கிறதுன்னு சொன்ன உடனே நிறைய பேரோட மைண்ட் தாட்ல வர்றது ரிச்சஸ்டா, ரொம்ப ஃபேமஸா, ரொம்ப இந்த உலகத்திலேயே லைக் பில்லியனரா மில்லியனரா இருக்கவங்க வரலாம். ஆனா இந்த உலகத்துல உண்மையிலேயே ஜெயிச்சதா சொல்ற, லைக் உண்மையிலேயே ஜெயிச்ச சிலரை எடுத்துக்கிட்டோம்னா, எக்ஸாம்பிள் புத்தாவா இருக்கலாம், ஜீசஸ் கிரைஸ்டா இருக்கலாம், நபிநாயகமா இருக்கலாம், விவேகானந்தரா இருக்கலாம். இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லைக் அவங்களோட லைஃப் ஹிஸ்டரியோ அவங்களோட பயோகிராஃபி எடுத்து பார்க்குறப்போ, அவங்க தங்களோட லைஃப்ல எந்த இடத்துலையுமே பணமோ ரிச்சஸ்டா இருக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்களை ஜெயிக்கிறதுக்கான ஒரு மெஷர்மெண்ட் டூலாவோ, இல்லைன்னா இதுதான் இப்படி இருக்கு இதையெல்லாம் அச்சீவ் பண்ணா லைக் ஜெயிச்சிடலாம் அப்படின்னும் எந்த ஒரு இடத்துலயும் அவங்க சொல்ற ஒரு காமனான விஷயம், இந்த உலகத்தையே ஜெயிச்சதா சொல்றவங்க பணம் இல்லாம தனக்குன்னு ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல தனக்குன்னு ஒரு வீடு கூட கட்டாம இந்த உலகம் முழுக்க என்ன சொல்றது இன்னை வரைக்கும் நிலைச்சு நிக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஜெயிச்சவங்க.